மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கொஞ்ச நாளாவே எனக்கு சில விஷயங்கள் மறந்து போகுது. எங்க எதை வச்சோன்னு தெரியல. ஒண்ணு நினைச்சுக்கிட்டே ஒரு இடத்துக்கு போறேன். அங்க போயிட்டு நான் என்ன நினைச்சுக்கிட்டு இங்க வந்தேன், என்ன ஒர்க் அப்படின்றது எனக்கு மறந்து போகுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நினைவாற்றல் கொஞ்சம் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுவதற்கு காரணங்கள் பொதுவாகவே வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அல்சைமர் டிசீஸோ இல்ல டிமென்ஷியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஏற்படும் போது நம்ம எப்படி இதை சரி செய்யலாம்? ஜென்ரலா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் அதனோட தாக்கத்தால கூட நமக்கு நினைவாற்றல் கொஞ்சம் குறையலாம். ஆனா ஒரு சிலருக்கு என்னன்னா நீண்ட நாட்களாக ஒரு தூக்கமின்மை பிரச்சனை இருக்குங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருக்கும். இவங்களுக்கு தான் அதிகமான ஒரு ஞாபக மறதி அப்படின்ற பிரச்சனை இருக்கு. சோ தூக்கமின்மை ரொம்ப நாளா இருந்தாலோ இல்ல சரியான உணவு எடுக்கல அப்படின்னாலோ, முக்கியமாக காலை உணவை தவிர்க்கக்கூடிய நபர்கள், பிரேக்ஃபாஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டே போறீங்கன்னா கண்டிப்பாக மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் லெவல், நம்மளுடைய ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிச்சு மூளை செல்கள் சோர்வடைய ஆரம்பிக்கும். சோ இதனாலேயே என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு அந்த நினைவாற்றல் அப்படின்ற ஒரு தன்மை குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்குது. சோ நினைவாற்றல் குறைய குறைய நமக்கு என்ன ஆகும்னா டென்ஷன் ஆகிறது, தலைவலி ஏற்படுறது, மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும். சோ இதுல பொதுவாக பித்தம் நம்ம உடல்ல அதிகரித்தாலும், உடல் சூடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பித்தம் அதிகரித்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உஷ்ணம் அதிகரித்து தலையில் நமக்கு அதிகமான சூடு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். சோ இதனாலயுமே நமக்கு என்னன்னா கொஞ்சம் ஞாபகத்திறன் குறையிற மாதிரியோ, சோ அடிக்கடி டென்ஷன் வர்றது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது. சோ இந்த ஞாபகத்திறன் அதிகரிக்க டக்கு டக்குன்னு எனக்கு மறந்து போகுதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது பிரெயின் செல்ஸை நம்ம ஆக்டிவா வச்சுக்கிறது என்னென்ன பண்ணலாம், உணவு முறையில் என்ன மாற்றங்கள் செய்யலாம்ன்றத பார்க்கணும். இல்ல ஏற்கனவே ஒரு சிலருக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், ஸ்ட்ரோக் இருக்கிறதோ இல்ல கை கால்கள்ல நடுக்கம் ட்ரெமர்ஸ் இருக்கிறதோ இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம உடல்ல பாதிப்பானது அதிகமாகவே ஏற்படுது. சோ பாதிப்புன்னு சொல்லும்போது இந்த ஞாபகத்திறன் அதிகரிச்சுக்கிட்டே வர்றது இல்ல குறைஞ்சிக்கிட்டே வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. அப்ப குறைவான ஒரு ஞாபகத்திறன், டக்குன்னு ஒரு மறதி ஏற்படுது, மெமரி பவர் குறையுது. இது பொதுவாக பெண்கள் நிறைய பேருக்கு நம்ம பார்ப்போம், ஆண்களுக்கும் இருக்கு. சில பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, ஓகேங்க வீட்டுல நார்மலா படிக்கிறாங்க, பட் எக்ஸாம்க்கு போகும்பொழுது அதுல நிறைய மாற்றங்கள் தெரியுது, மறந்துடுச்சுன்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஞாபகத்திறன் அப்படின்னு சொல்றது குழந்தை பருவத்துல இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் வயதானவர்களுக்கும் ஏற்படுது. இதை சரி செய்வதற்கு நம்ம லைஃப் ஸ்டைல்ல என்ன சேஞ்சஸ் பண்ணணும்ன்றத சொல்லலாம். சோ காலையில எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூச்சு பயிற்சி எடுக்கும் போதே நம்ம உடலுக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். சோ நல்லா டீப் பிரீத் பண்ணிக்கிட்டே வரணும். சோ பிராணாயாம பயிற்சிகளை நிறைய வேரியேஷன் 5-6 வகையான டைப்ஸ் இருக்கு. அதை நம்ம பொறுமையாக ஒரு நாளைக்கு 10 to 15 நிமிடம் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நல்ல ஒரு மூச்சு திறன் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பொழுது ஆக்சிஜன் லெவலும் அதிகரிக்கும் பொழுது தொடர்ந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு மெமரி பவர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரி, இதை தொடர்ந்து வேறு என்ன பண்ணலாம்? உணவு முறையில் அதிக கவனம். சோ காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் தவறாமல் சாப்பிடணும். சோ ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த காய்கறிகள், பழங்கள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது அதிகமா கவனம் செலுத்தணும். காலையில ரொம்ப ஸ்பைசியா இருக்கக்கூடிய ஃபுட்ஸோ இல்ல அசைவ உணவுகளை காலையிலே எடுக்கிறது, இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு வரணும். இது எல்லாமே தவிர்க்கும் பொழுது நமக்கு பிரெயின் செல்ஸ் நல்லா ஆக்டிவா இருக்கும். இதை தாண்டி இரவு உறக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ஒரு உறக்கம், ஒரு 7 மணி நேரமாவது ஆழ்ந்த உறக்கம் நம்ம எடுத்துட்டு வரணும். சோ ஆழ்ந்த உறக்கம் ஒரு 7 மணி நேரமாவது நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது
கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அதுல நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இரவு உறக்கம், அதே மாதிரி இரவு நேரத்துல நம்ம எடுக்கக்கூடிய உணவு, ஸோ இதையும் வந்து சரியான விகிதத்துல எடுத்துட்டு வரணும். ஒரு சிலருக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற நபர்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி என்ன ஆகும், தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ திடீர்னு சாப்பிட்டோடனே வயிறு எரிச்சல் ஆகுதுங்க, ஸோ சாப்பிட்டோடனே நான் வந்து மோஷன் போயிடுறேன், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கு, முக்கியமாக வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, குடல் பகுதியில இருக்கக்கூடிய புழுக்கள் பிரச்சனை, இது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்திறன் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான லைஃப் ஸ்டைலோ இல்ல ஹெர்ப்ஸோ வந்து நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். சரி, பேசிக்கா வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரியான உணவு முறைகள், மூலிகைகள் நம்ம எடுக்கலான்றதும் நான் சொல்றேன். மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா நமக்கே தெரியும், நினைவாற்றல் அப்படின்னா உடனே வல்லாரையை சொல்வோம். ஸோ வல்லாரை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. வல்லாரை கற்பமும் நம்ம வந்து சித்த மருத்துவத்துல ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா சரஸ்வதி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. குழந்தைகளுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம். வசம்பு, அமிர்தவள்ளி, ஸோ அமிர்தவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை தான் சீந்தில். ஸோ வசம்போடு இந்த சீந்தில் சேர்த்து சிறுநாகப்பூ, வாய்விடங்கம், கிராம்பு, லவங்கப்பட்டை, அதிமதுரம், இது எல்லாமே சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு மூலிகை மருந்து தான் இந்த சரஸ்வதி சூரணம் அப்படின்னு சொல்றோம். இத வந்து குழந்தைகள்ல இருந்து சில குழந்தைகளுக்கு வந்து ஆட்டிசம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, சிபி சைல்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்குமே இதை நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த சரஸ்வதி சூரணம் நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நினைவாற்றல் குழந்தைகளுக்கு அதிகரிக்கும். ஸோ எக்ஸாம்ல வந்து போயிட்டு எனக்கு படிச்சதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதற்கு ஏற்ற மாதிரி இந்த மெடிசன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நினைவாற்றல் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது. சரி, இந்த சரஸ்வதி சூரணம் பயன்படுத்தலாம். இதுலயுமே முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நன்னாரி. ஸோ இந்த நன்னாரி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தெரியும், வெயில் காலங்கள்லாம் நன்னாரி சர்பத் வந்து நம்ம குடிப்போம். ஸோ அந்த அளவுக்கு உடல் சூட்டை தணித்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே ஆக்டிவா இருக்கிறதுக்கு நமக்கு நன்னாரி பயன்படுது. ஸோ உடல் செல்கள் எல்லாமே ஆக்டிவா இருக்கிறதுக்கும், நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும், ரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் நன்னாரி பயன்படுது. இந்த நன்னாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இதை பொடியாக பயன்படுத்தலாம். இந்த பொடியை வந்து தண்ணீர்ல போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சணும். ஸோ 1 லிட்டர் தண்ணீர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி பொடி சேர்த்துட்டு பாயில் பண்ணிடணும். ஸோ இதை வந்து ஒரு 15 நிமிடங்கள் பாயில் பண்ணதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு இந்த தண்ணியை நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுதும் உடல்ல நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஸோ ஞாபக திறன் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ திறன் அதிகரிக்கும் பொழுது ஒரு டென்ஷன், ஒரு சைடா வலிக்கக்கூடிய ஒற்றை தலைவலி, இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தினம்தோறும் சில வழக்கங்களை நம்ம கொண்டு வரணும். எண்ணெய் குளியலும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த எண்ணெய் குளியலும் வந்து பார்த்தோம்னா அருகன் தைலமோ இல்ல வல்லாரை தைலமோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுதும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணமானது குறைய ஆரம்பிக்குது, ஞாபகத்திறன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்திறனை அதிகரிக்க இல்ல டென்ஷனை மறக்க என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவுல பார்த்திருக்கோம். நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.